Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டு பூஜா ரூம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. எங்களோடது வந்து ரெடிமேட் பூஜா ரூம் கிடையாது. நாங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கடைக்காரர்கிட்ட கொடுத்தோம். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி வேணும் கொஞ்சம். அப்புறம் கீழே வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி 2 ட்ராயர் மாதிரி இருக்கணும். அதுக்கு கீழே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி 2 ஷெல்ஃபோடு இருக்கிற மாதிரி வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அது மட்டும்தான் நாங்கள் வந்து ட்ரா பண்ணி கொடுத்தோம் அவங்கக்கிட்ட. ஆனால் அந்த ஷாப்போட ஓனர் வந்து பூஜா ரூமுக்குனே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் ஐடியா கொடுத்து பண்ணார். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் வந்து எங்களுக்கு பூஜா ரூமே நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுது. அது எல்லாமே என்னென்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஈவினிங் டைமில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்கோட வெளிச்சத்தில் பூஜா ரூமை பார்க்கும்போது அவ்வளோ டிவைனாக இருக்கும். நம்ம நின்று சாமி கும்பிடும்போது நம்மளால் ஈஸியாக சாமி கூட கனெக்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எங்கள் வீட்டிலே எதுன்னு கேட்டால் நான் வந்து ஃபஸ்ட்டு பூஜா ரூம் தான் நான் சொல்லுவேன். அதனாலே காலையிலையும் சாயந்தரம் 2 நேரமே வந்து நாங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிடுவோம். இந்த பூஜா ரூம் செஞ்சு மோர் தென் 9 இயர்ஸ் ஆகிட்டுது. இதில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பூஜா ரூம் எதனாவது செய்கிறீங்க, அந்த பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூஜா ரூமுடைய ஹைட் வந்து 6.5 feet இருக்குது. மேலே வந்து கோபுரமாக இருக்குது இல்லைங்களா, 3 ஸ்டெப் இருக்குது. அது மட்டுமே வந்து 1 feet இருக்கும். அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கிற இடம் ஃபுல்லாக சேர்த்து 3 feet இருக்குது. அதுக்கு கீழே வந்து அந்த ட்ராயர் அப்புறம் ஷெல்ஃப் ரெண்டும் சேர்த்துட்டு வந்து 2.5 feet. ஸோ டோட்டலாக வந்து 6.5 feet இருக்கும். இந்த பூஜா ரூம் பண்ணுறதுக்கு டீக் வுட்டும் அப்புறம் வினைல் பிளைவுட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பூஜா ரூமுடைய மேல் போர்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து 3 ஸ்டெப் இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பூஜா ரூமுக்கு நல்ல டெம்பிள் எஃபெக்டை கொடுக்கும். இது கூட வந்து ஷாப் ஓனர் கொடுத்த ஐடியா தான் இது. இந்த ஸ்டெப்ஸ்மாக இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து வினைல் பிளைவுட்டில் செஞ்சதான். 4 கார்னர்லேயும் அப்புறம் மேலேயும் வந்து கலச மாதிரி ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. அது வந்து டீக் வுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப். எப்போதுமே நம்ம பூஜா ரூமுக்கு மேலே வந்து பூவெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் பழைய ஃபோட்டோஸ் இல்லைன்னா வேறு வேண்டான்ற திங்ஸ் எதுவுமே நம்ம வந்து மேலே எப்போது வைக்கவே கூடாது. இதில் நான் தொங்க வச்சுருக்கிற இந்த மாயிலை மாதிரி டிசைன் வந்து க்ரீன் கலரில் சாமி ஃபோட்டோவோட தான் இருக்கும். ஆனால் பேக் சைடு வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கும். இந்த கோல்டு கலர் வந்து பூஜா ரூமுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து டைரெக்டாக கோல்டு கலர் இருக்கிற சைடே நான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பூஜா ரூமுடைய விட்டு சொல்ல மறந்துட்டேன். அதனுடைய அளவு வந்து 1.5 feet. அப்புறம் இந்த பெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் வாங்கினது லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதை நான் அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் வந்து பூஜா ரூம் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். யூஸ்வலாகவே பூஜா ரூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எதனாவது ஃபெஸ்டிவல் என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த மாதிரி மேலே கோபுரமாக இருக்கிற இடத்துலையும் அப்புறம் உள்பக்கம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரும் ரியல் ஃப்ளார் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணுவேன். இது பாருங்கள், இந்த டிசைன் தான் வந்து பூஜா ரூமில் மேலே வந்து இருக்கும். டோர்லேயும் அதே டிசைன் இருக்கும். அதனாலே இது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். இந்த டிசைனும் வந்து ஷாப் ஓனர் கொடுத்த ஐடியா தான். டோரில் வந்து 6 பெல் இருக்கும். ஒரு சைடில் 6 பெல்லும் இன்னொரு சைடில் 6 பெல் இருக்கும். அந்த பெல்லுக்கு மேலே வந்து பெல் ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள், அந்த பிளைவுட்டில் வந்து அந்த பெல் ஷேப்புக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் டார்க் கலராகவும் மற்ற இடமும் லைட் கலராகவும் இருக்கும். அதுவும் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும் பூஜா ரூமுக்கு. நம்ம பண்ணுற டிசைனில் வந்து இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் வச்சு காட்டும்போது தான் அந்த டிசைனை வந்து இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு அழகாக காட்டும். இப்போ மேலே வந்து நான் ஃபோட்டோ வச்சுருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து 3 feet இருக்கும். அப்புறம் கீழே 2 ட்ராயரும் ஷெல்ஃபும் இருக்கும். அது ரெண்டும் சேர்த்துட்டு 2.5 feet. நெக்ஸ்ட் டோரில் பெல் ஹேங் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிராஸ் கிடையாது. இது என்ன மெட்டல்னு தெரில, எனக்கு பேர் மறந்துட்டுது. ஆனால் சவுண்டு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எங்களோட பூஜா ரூம்லேயே யூனிக்கான ஒரு டிசைன் அப்படின்னு சொன்னால் இதுதான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா பூஜா ரூமில் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும் இந்த டிசைன். இது வந்து டீக் வுட்டில் செஞ்சுருக்காங்க. இந்த டிசைன் இல்லைன்னா பூஜா ரூம் ஃபுல்லாக ஒரு கபோர்டு மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு இதுவும் வந்து ஷாப் ஓனர் கொடுத்த ஐடியா தான். பூஜா ரூமுடைய ஃப்ரண்ட்டில் 2 சைட்லேயும் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு டோரில் இருக்கிற ஹேண்டில் பார்க்கலாம். இதுவும் ஷாப் ஓனர் கொடுத்த ஐடியா தான். அவர் சொன்னது என்னென்னா பிராஸ் வேண்டாம், நம்ம ஆன்டிக் ட்ரை பண்ணலாம், ஏன்னா அதுதான் வந்து பூஜா ரூமுக்கே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும்னு சொன்னார். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து இதே மாதிரியான ஹேண்டில் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பூஜா ரூம்னுடைய உள்பக்கம் பார்க்கலாம். மேலே வந்து சின்ன சைஸில் வந்து ஷெல்ஃப் வச்சுருப்போம் சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்காக. நடுவில் வந்து விட்ட கேப் வந்து எதுக்காகன்னா பெரிய சைஸில் ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். நெக்ஸ்ட் ரோலுக்கு இது வந்து ஒரே போர்டு தான் வச்சுருப்போம். இது வந்து அட்ஜஸ்டபிள், வேணும்னா வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் மேலே இருக்கிற சின்ன ஷெல்ஃப் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். நெக்ஸ்ட் ரோல் இருக்கிற சின்ன ஷெல்ஃப் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸடு தான். நடுவில் இந்த மாதிரி நிறைய இடம் இருந்துச்சுன்னா தான் பெரிய சைஸ் ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே வந்து ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் லேம்ப் வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் லேம்ப் கூட வந்து பூஜா ரூமுக்கு ரொம்ப அழகாக கொடுக்கும். காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன். அது வந்து கீழே ஒரு பிராஸ் இதுதான் ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து நான் விளக்கு வச்சுருக்கேன். எப்போதுமே நம்ம விளக்கு வந்து டைரெக்டாக வைக்காமல் பிளேட் மாதிரியாவது வச்சுட்டு வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் வந்து நான் ஃபோட்டோ வந்து வாலில் வைக்கிற மாதிரி சைடில் வச்சுருக்கேன். ஆப்போசிட் சைடில் நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன், ப்ளைனாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து வைக்கக்கூடாதும்பாங்க. ஏதாவது ஒரு சைடில் மட்டும்தான் நம்ம வந்து வைக்கணும். எப்போதுமே சாமி வைக்கும்போது இந்த மாதிரி மனை மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம சாமியை வந்து வைக்கணும். கணேஷா மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது விளக்கு தான், நடுவில் விளக்கு இருக்கும். நான் அதை வந்து விளக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறது இல்லை, ஏன்னா அது சீக்கிரமாக அழுக்கான மாதிரி ஆகிடும். அதனால் இது மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி நான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டிஃபிஷியல் லோட்டஸ் மாதிரி வச்சுருக்கேன் நான் அதில். நெக்ஸ்ட் இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது எப்போதுமே கீழே வந்து பிளேட் வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றணும். இந்த பக்கம் லக்ஷ்மி இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்வேத்தியம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் வந்து காயின் உள்ளே வச்சுருப்பேன். அப்போ தான் திரி வந்து ஃபுல்லாக எரிஞ்சிடாமல் விளக்கும் கருப்பாகாமல் இருக்கும். இதை வச்சு தான் நான் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றுவேன். காமாட்சி விளக்கு டைரெக்டாக நம்ம ஏற்றக்கூடாதும்பாங்க. நெக்ஸ்ட் இந்த 2 ட்ராயர் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. நல்ல இது பெரிய சைஸாகவே இருக்கும். இது எதுக்காகன்னா நம்ம எதனா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து தேங்காய் பழம் அப்புறம் படைக்கிறதுக்கெல்லாம் இலையெல்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா நிறைய வைப்போம் இல்லைங்களா, அப்போ இடம் பத்தாது. அதனால் இதை வந்து வெளியில் இழுத்துட்டு அது மேலே நம்ம வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சமாக வைக்கிறோம்னா டைரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் நிறைய வைக்கிறோம், தேங்காய் பழம் படைக்கிறது இலையெல்லாம் போட்டு படைக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற ட்ராயரை இழுத்துட்டு அதுக்கு மேலே இந்த போர்டு இழுத்து வைக்கும்போது அது வெயிட் தாங்கும். நம்ம எவ்வளோ வெயிட் வேணாலும் அது மேலே வச்சுக்கலாம். தேவைப்படலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 ட்ராயர் இருக்கும். அதுக்கு கீழே 2 ஷெல்ஃப் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஹேண்டில் வந்து ஆன்டிக் தான். இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி தூப் வச்சுருப்பேன், அகர்பத்தி, அப்புறம் சிசர், டிஷ்யூ பேப்பர், மேட்ச் பாக்ஸ் இதெல்லாமே இருக்கும். திரி இதெல்லாமே கூட நான் வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெய் வந்து விளக்கு கழுவுக்கு முன்னாடி விளக்கில் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நான் திருப்பி ரீயூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் இந்த பாட்டிலில் எடுத்து வச்சுக்குவேன். இதை வச்சு தான் நான் வந்து அந்த லிவிங் ரூமில் இல்லை பெட்ரூம்லாம் நான் வீடியோ போடும்போது போட்டிருப்பேன், ஒரு பாட்டிலில் வந்து விளக்கேற்றுவேன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஊற்றுறதுக்காக நான் வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் இந்த ட்ராயரில் வந்து சில்வர் இதெல்லாம் விளக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு மனை பலகை வச்சுருக்கேன், சந்தனம் உரைக்கிற கல், அப்புறம் எக்ஸ்ட்ரா பிளேட் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே இதில் வச்சுருப்பேன். கீழே இருக்கிற இந்த செல்ஃபில் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணியிருப்போம், இன்னொரு சைடு வந்து சிங்கிளாகவே இருக்கும். இப்போ மேலே வந்து இதில் பிளேட் இருக்கும். இந்த 2 பெரிய பிளேட்டுமே வந்து பூஜை டைமில் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வைப்போம், சாமிக்கு படைக்கிறதுக்காக வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக மட்டுமே நான் வந்து இந்த பிளேட்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட்டில் வந்து தேவையான பொருள் எல்லாமே வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு மாதிரி திங்ஸ் தேவைப்படும், அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். எப்போதுமே வந்து பிளேட் இல்லைன்னா கப் இந்த மாதிரி புதுசாக எதனாவது வச்சுருப்பேன். பூஜை டைம்லலாம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்பி போகும்போது கொடுக்குறக்காக. இந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே வந்து வரலட்சுமி பூஜைக்கு தேவையானதெல்லாம் வச்சுருப்பேன்னா சாமியோட ஃபேஸ், அப்புறமா கோயிலில் கொடுத்தது அந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே வச்சுருக்கேன் இதில்.
கீழே வந்து ஆயில், அப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுற திங்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் நான். இந்த சைடு வந்து வரலட்சுமி பூஜைக்கு தேவையானதெல்லாம் வச்சுருப்பேன். மேலே இருக்கிற குடம், கீழே இருக்கிற குடத்தில் வந்து விளக்கெல்லாம் வச்சுருக்கேன், கார்த்திகை தீபத்துக்கு தேவையானது. அப்புறம் இந்த பேக் ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட்டிவ் திங்ஸ் தான் இருக்கும். பூஜா ரூமில் கீழே வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்து 2 லோட்டஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எதனா ஸ்பெஷல் டே இல்லைனா ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் இந்த லோட்டஸ்க்கு பதிலாக தண்ணி ஊற்றிட்டு அதில் பூ கூட நான் வந்து போட்டு வைப்பேன். ஈவினிங் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பூஜை ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கேப் விட்டு தான் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பூஜா ரூம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களோட பூஜா ரூம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.